லீவ் விட்டதுலேருந்து வெளியில் போக வர ஒரே அலைச்சல், கை கால் வலி, முட்டி வலி, டயர்டாக எல்லாருமே ஃபீல் பண்ணோம். இந்த மாதிரி நேரங்களில் நான் இந்த ரெசிபி செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப பாரம்பரியமான ஹெல்த் ட்ரிங்க் இது. இது என்ன அப்படின்னா உளுத்தங்கஞ்சி. சூப்பராக சுவையான உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உளுத்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டானது கருப்பு உளுந்து தான். அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் தோல் நீக்காத கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறம் 1 கப் கருப்பு உளுந்து எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உளுந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பச்சரிசி போடுறேன். சிவப்பரிசி, காப்பரிசி எது வேணாலும் போட்டுக்கலாம். திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறது. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதோட 2 ஏலக்காயும் போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஏலக்காயோடைய வாசனை வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அதுக்காக சேர்க்கறது. உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவை ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து தண்ணி கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். நான் கஞ்சி மாதிரி தண்ணியாக பண்ணுறேன், டம்ளரில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு. நீங்கள் உங்களுக்கு திக்காக வேணும், ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அடி கனமான பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விட்டு உப்பு கொஞ்சம் விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உளுத்த மாவை அதில் போட்டு நல்லா கலந்துடலாம். சிம்மில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் நாட்டு சக்கரை போடுறேன். நீங்கள் பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ மேலே துருவின தேங்காயை போட்டுக்கலாம். நீங்கள் நெய்யில் முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா இது மாதிரி எது வேணாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நல்லா நெய்யில் வறுத்து இது மேலே போட்டு சாப்பிட்டா பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சூடாக சாப்பிட்லாம். உளுத்தங்கஞ்சி செஞ்சு பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.